பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வசனத்தை நான் நான் ஆசைப்படுகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்டமாட்டான் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த வார்த்தையின்படியே தேவன் நமக்காக திறந்த வாசலை எந்த மனிதனாலும் பூட்ட இயலாது, எந்த சக்தியாலும் பூட்ட இயலாது. இந்த வசனத்தின் மேற்பகுதியில் பார்க்கிறோம், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தேவன் நம்முடைய கிரியைகளை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய எல்லா கிரியைகளையும் அவர் அறிந்திருக்கிறார். நற்கிரியைகளை அறிந்திருக்கிறார், துர்க்கிரியைகளையும் அறிந்திருக்கிறார். ஆனால் நம்முடைய துர்க்கிரியைகளுக்கு ஏற்றவாறு அவர் நம்மை நடத்துவதில்லை. நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தபோதும் தேவன் நமக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஸோ நம்ம செய்கிற ஜெபம், நம்ம செய்கிற உபவாசம், நம்ம செய்கிற அர்ப்பணிப்பு, நம்முடைய தேவனுக்கு முன்பாக நமக்குள்ளாக இருக்கிற அந்த தேவ பயம், கீழ்ப்படிதல், இவைகளினால் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம், இவைகளினால் நாம் உயர்த்தப்படுகிறோம் என்றால் இந்த உலகத்தில் எந்த மனிதனாலையும் அந்த மாதிரி செய்ய முடியாது. ஏன்னா யாராலையும் கம்ப்ளீட்டாக ஒரு பர்ஃபெக்டான ஒரு லைஃப்பை ஆண்டவருக்கு முன்பாக இதை வாழவும் முடியாது, கொடுக்கவும் முடியாது. அவர் நம்முடைய ஒவ்வொரு கிரியைகளையும் அவர் அறிந்திருக்கிறார். நம்ம சிறிய ஜெபமாக இருந்தாலும் பெரிய ஜெபமாக இருந்தாலும் தேவன் அதை அங்கீகரித்து நமக்கு தேவன் அதில் பலன் தருகிறார். பழமொழி சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம், தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு. இது ஒவ்வொரு ஜோசியக்காரர்களும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மனிதர்களுக்கு இது சொல்லுவாங்க. இது வந்துச்சுன்னா உங்களுக்கு வழி திறக்கும், இது வந்துச்சுன்னா உங்களுக்கு வழி திறக்கணும். இந்த வழி திறக்கிறது அப்படின்னா ஒரு டிவைன் ஆப்பர்ச்சுனிட்டி. தேவன் திறந்து வைத்திருக்கிற வாசல் என்னவென்றால் அது தேவன் தருகிற ஒரு வாய்ப்பு, தேவன் தருகிற ஒரு சந்தர்ப்பம், தேவனால் ஏற்படுத்தப்படுகிற ஒரு சூழ்நிலைமை, இவைகளை அது குறிக்கிறது. ஸோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடிவு காலம் வராதா? நம்மளால் இந்த பிரச்சனைகளை விட்டு வெளியே வர முடியாதா? எப்பொழுது எனக்கு விடிவு காலம்? எப்பொழுது எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை? எப்பொழுது எனக்கு இந்த கண்ணீர்லேருந்து விடுதலை? எப்பொழுது எனக்கு இந்த தரித்திரத்திலேருந்து விடுதலை? எப்பொழுது நான் ஆசீர்வதிக்கப்படுவேன்? எப்பொழுது எனக்கு வர வேண்டிய இன்க்ரிமெண்ட் வரும்? எப்பொழுது எனக்கு வர வேண்டிய உயர்வுகள் வரும்? எப்பொழுது எனக்கு திருமணம் நடக்கும்? எப்பொழுது எனக்கு பிள்ளை பெறும்? எப்பொழுது நான் வீடு கட்டுவேன்? எப்பொழுது நான் ஊழியம் செய்வேன்? எப்போ தேவன் என்னை பயன்படுத்துவார்? இப்படியெல்லாம் பல்வேறு கேள்விகளோடும், பல்வேறு குழப்பத்தோடும், பல்வேறு பயத்தோடும், பல்வேறு கலக்கத்தோடும் இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுக்கு உருவாக்கி தர அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்படின்னு சொல்லுங்க. இது தேவன் திறந்த வாசலை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஒரு நல்ல ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவன் திறந்த வாசலை எந்த மனிதனாலும் பூட்ட முடியாது. தேவன் பூட்டிய வாசலை எந்த மனிதனாலும் திறக்கவும் முடியாது. ஸோ உங்கள் வாழ்க்கையில் மனிதர்கள் வாசல்களை திறக்கவும் செய்யலாம், திறந்த வாசலை அடைக்கவும் செய்யலாம். ஆனால் தேவன் ஒன்றை திறப்பார் என்றால் அடைப்பவன் இல்லை. தேவன் அடைத்தார் என்றால் அதை திறப்பவன் எவனும் இல்லை. அன்னாளின் கர்ப்பத்தை அடைத்தவர் கர்த்தர். அன்னாளின் கணவனால எல்கானாவால் திறக்க முடியவில்லை. தேவன் குறித்த நேரம் வரைக்கும், அது ஆபிரகாம் வாழ்க்கையிலனாலும் சரி, தேவன் குறித்த நேரம் வரைக்கும் சாராளின் கர்ப்பம் அடைக்கப்பட்டு தான் இருந்தது. ஆனால் எப்பொழுது தேவனுடைய அந்த டிவைன் ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த டைம் வந்ததோ, என்கவுண்டர் வந்ததோ, அப்பொழுது தேவன் திறந்தார். அப்போ இது எதை காட்டுகிறது என்றால், மனிதனால் தேவன் அடைத்த கதவை மனிதனால் திறக்க முடியாது. பிள்ளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லாத போது அங்கே ஆபிரகாமும் சாராலும் ஈசாக்கை பெற்றார்கள் என்று நம்ம வாசிக்கிறோம். அப்படியானால் இது ஒரு அசாதாரணமான ஒரு காரியம். இது மனிதனுடைய சக்திக்கு, மெடிசின்ஸுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். இது அவர்களால் செய்ய முடியாததை தேவன் செய்து முடித்தார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலையும் எது மனிதனால் முடியாது என்று இருக்கிறதோ, உங்களால் முடியாது என்று இருக்கிறதோ, அவைகளை தேவனால் செய்ய முடியும். எந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் அடைபட்டிருக்கிறதோ, அது கர்ப்பத்தின் கதவாக இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த நெருக்கத்தின் சூழ்நிலைமையாக இருக்கலாம். நோவாவையும் குடும்பத்தாரையும் பேழைகளை வைத்து ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா கதவை பூட்டிட்டார். ஸோ தேவன் தான் திறந்தார். ஸோ இது போல் சில நேரங்களில் சில தாமதங்கள், சில டிலேஸ், சில ஹைட் அண்ட் சீக் மாதிரி ஒளிந்திருக்கக்கூடிய காலங்கள், இவைகளெல்லாம் தேவன் உங்கள் வாழ்க்கையில் கட்டளை இடுகிறார் என்று சொன்னால்
நீங்கள் கஷ்டப்பட வேண்டும் என்பதற்காக அல்ல. உங்களுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு அசாதாரணமான காரியத்தை செய்யவும் வெளிப்படுத்தவும் அதை உங்களுக்காக அவர் வைத்திருக்கிறார். இந்த காரியங்கள், இந்த காலங்கள் உங்களுக்கு நீண்ட நாட்களாக நிலைத்திருக்காது. மாறாக தேவன் உங்களுக்காக ஒரு புதிய வழியை அவர் உண்டு பண்ணுவார். இப்போ நம்ம நினைக்கிறோம் தேவன் புதிய காரியத்தை உண்டு பண்ணுவார்னு உடனே நம்மளுடைய ஒரு மைண்ட் செட்டில் ஒரு ஒரு பிளான் போட்டு வச்சுருப்போம், ஒரு மேப் போட்டு வச்சுருப்போம், ஒரு டயக்ராம் போட்டு வச்சுருப்போம். இதில் தேவன் செய்வார் அப்படின்னு நினைப்போம். ஸோ அவருக்கு ஒரு தனி மேப் இருக்குது. ரோட்டில் போகிறதுக்கு ஒரு ரோட் மேப் தனியாக இருக்குது. ஸோ ரோட் மேப்பும் கடலில் போகிற நேவிகேஷன் அந்த மேப்பும் வந்து சேம் கிடையாது. இந்த மேப்பை வச்சு கடலில் பயணிக்க முடியாது, கடல் உள்ள மேப்பை வச்சு ரோட்டில் பயணிக்க முடியாது. சரி, இது ரெண்டையும் விட்டுட்டோம் அப்படின்னா ஆகாயத்தில் பறக்கிற ஃப்ளைட்டுக்கு கூட ஒரு மேப் இருக்குது. அந்த ஃப்ளைட்டும் அந்த மேப் வழியாக போனால் தான் அடைய வேண்டிய இடத்துக்கு அது போக முடியும். ஸோ ஃப்ளைட்டுடைய மேப் வேறு, ரோட் மேப் வேறு, வாட்டருடைய மேப் வேறு. ஸோ எல்லாத்துக்கும் வேறு வேறு மேப் இருக்குது. ஆனால் அதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது, ஒரு டெஸ்டினேஷனும் இருக்குது. இதை போல் கடவுளுக்கும் ஒரு மேப் இருக்குது. இந்த மேப்பு ரோட் மேப்பை விட, கடலில் போகிற மேப்பை விட, ஆகாயத்தில் பறக்கிற மேப்பை விட, ஏன் நீங்களும் நானும் போடுற மேப்பை விட, இன்ஜினியர்ஸ் போடுற மேப்பை விட, மருத்துவர்கள் போடுற மேப்பை விட, டிசைனர்ஸ் போடுற மேப்பை விட, ஆர்கிடெக்ட் பண்ணுற டிசைன்ஸை விட இது முற்றிலும் அப்பாற்பட்டது. உங்களுடைய எண்ணங்களுக்கும் சிந்தைகளுக்கும் அப்பாற்பட்டது தான் வந்து இது. அதான் சொல்கிற என் நினைவு உன் நினைவு இல்லை அப்படின்றார். ஸோ நீங்கள் சோர்வடையாமல் தேவனுடைய செயலை காண வேண்டுமானால், சோர்வடையாமல் தேவன் உங்களுக்கு முன்பாக திறந்து வைத்திருக்கிற வாசலுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டுமானால், சோர்வடையாமல் தளர்ந்து போகாமல் மன சந்தோஷத்தோடு உங்களுக்கு தேவன் தருகிற சந்தர்ப்பத்தை நீங்கள் வந்து அதுக்குள்ளே போகணும் அப்படின்னா, அதை உங்களுடைய எண்ணத்திலிருந்து, உங்களுடைய ட்ராக்லேருந்து, உங்களுடைய டிசைன்லேருந்து வெளியே வந்து கடவுள் வைத்திருக்கிற டிசைனில் உங்களை நீங்கள் வந்து அப்ளை பண்ணுவீங்க, ஃபிட் பண்ணுவீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதத்தில் சக்ஸஸ் ஆகாததை நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. இது வரைக்கும் நம்ம நிறைய ஏன் சக்ஸஸ் ஆகலை, அதுக்கு டிலே காரணம் அப்படின்னா நம்ம மேப்பை வந்து தப்பான இடத்துல வந்து நம்ம செட் பண்ணிவிட்டு நம்ம வண்டியை ஓட்டுறதுனால தான் பிரச்சனை. ஸோ தேவன் உங்களுக்கு முன்பாக அவர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஸோ அவர் தருகிற ஆப்பர்ச்சுனிட்டி என்னங்கிறத பாருங்கள். மேபி நீங்கள் தேவன் தருகிற ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் விரும்பின இடமா இருக்காது, நீங்கள் விரும்பின நபர் மூலமாக இருக்காது, நீங்கள் விரும்பின ஸ்டேட்டில் இருக்காது, நீங்கள் விரும்பின கண்ட்ரியில் கூட இருக்காது, அல்லது கம்பெனிஸில் இருக்காது, அல்லது சர்ச்சில் இருக்காது. பட் இதை தாண்டி ஏதோ ஒரு வகையில் உங்கள் வாழ்க்கையில் அவர் உங்களுக்கு தேவன் தருகிற ஒரு சந்தர்ப்பம் இருக்கும். இதை நாம் நிதானித்து அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் என்னுடைய வழியை நாம் சரியாக புரிந்து கொள்ள முடியும். ஸோ காற்றுக்கு கூட அவர் ஒரு வழியை வச்சிருக்கிறாராம், மின்னலுக்கு ஒரு வழியை வச்சிருக்கிறாராம். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு செர்டைன் ரூட்ஸ் வச்சிருக்கிறார். உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு ரூட் வச்சிருக்கிறார். என்ன ஆசீர்வதிக்கிறதுக்கு தனியாக ஒரு ரூட் வச்சிருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கு தனியாக ஒரு ரூட் வச்சிருக்கிறாரு. ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறதுக்கு தனியாக ஒரு ரூட் வச்சிருந்தாரு. தாவீதை ஆசீர்வதிக்கிறதுக்கு தனியாக ஒரு ரூட் வச்சிருந்தாரு. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ரூட் வச்சிருக்கிறாரு. ஸோ அவனை ஆசீர்வதிச்சாரு, என்ன ஆசீர்வதிக்கணும், அவனை மாதிரி என்ன ஆசீர்வதிக்கணும்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. நீங்கள் அவனை மாதிரி இல்லை, அவரை விட சூப்பராகவே உங்களை ஆசீர்வதிக்கலாம். தேவனுடைய செயலையும் வல்லமையும் குறைத்து மதிப்பிடாமல் உங்களுடைய, அதாவது தேவன் தரக்கூடிய வாய்ப்புகளை உங்களுடைய மேப்பில், உங்களுடைய பார்வையில் பார்க்காம தேவனுடைய பார்வையில் நீங்கள் பாருங்கள். நன்மையானவைகளை நீங்கள் பார்ப்பீர்கள். அப்போ தான் தேவன் உங்களுக்கு முன்பாக திறந்து வைத்திருக்கிற, அதாவது உங்களுக்காக தருகிற, அனுகூலம் பண்ணுகிற அந்த காரியங்களை உங்களால் கண்டடைய முடியும். ஓ இதுதான் அப்படின்னு. சம்டைம்ஸ் அற்பமான மனிதர்களை கொண்டு கூட செய்வார். காகத்தை கொண்டு கூட போஷித்தார். நம்ம நினைக்கிறோம் காகம் எதுக்கு வருது, திருடிட்டு போகிறதுக்கு வருதுன்னு நம்ம நினைக்கலாம். திருடுறது மட்டும்தான் காகத்தோட வேலை இல்லை. சில நேரங்களில் திருடர்களை கொண்டு கூட நம்மளை ஆசீர்வதிப்பார். உங்ககிட்ட இருந்து பறித்து கொண்டவர்கள், உங்களிடத்திலிருந்து எடுத்து கொண்டவர்களை மூலமாக கூட கொடுக்கக்கூடியவர்களாய், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணிகளாய் கர்த்தர் வைக்கிறார். ஸோ அதனால் இவர்களெல்லாம் அற்பமானவர்கள், இவர்களை கொண்டு தேவன்
என் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியாது, அதனால் நான் என்னுடைய ஃபோக்கஸை வேறு இடத்துக்கு நான் மாற்றுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அந்த இடத்துக்கான நபர்கள் வரவே மாட்டாங்க. ஸோ அப்போ நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்மளால் பயன்படுத்த முடியாது. ஸோ அதில் நடக்கிற ஒரே விஷயம் என்னென்னா, டைம் தான் போயிட்டுருக்கும். நாட்களும் காலங்களும் வீணானது மட்டும்தான் மிச்சமாக இருக்குமே தவிர, நம்மளால் அந்த இடத்துக்குள்ளாக நம்ம போக முடியாது. ஸோ அற்பமான மனிதர்களாக இருக்கலாம், தெரிந்த மனிதர்களாக இருக்கலாம், தெரியாத மனிதர்களாக இருக்கலாம், யாரை கொண்டுனாலும் செய்யலாம். ஸோ தேவன் திறக்கிற வாசல் நீங்கள் நினைக்கிற மாதிரி கோல்டன் டோர்ஸ் ஓப்பன் ஆகும்னு நினைக்காதீங்க. ஸோ கோல்டு மேலே இருந்து அப்படியே கட்டி கட்டியாக விழுன்னு நினைக்காதீங்க. அவர் எதை கொண்டும் எப்படினாலும் அவர் உங்களை வந்து உங்கள் வாழ்க்கையில் அந்த காரியங்களை அவர் பயன்படுத்துவார். யாருமே வந்து பிரச்சனை பண்ண மாட்டாங்க, நம்ம ரூட் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஸோ அப்படி கிடையாது. ஈசாக்குடைய வாழ்க்கையில் பெலிஸ்தர்கள் வந்து ஆதியாகமம் 26 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். தன்னுடைய தகப்பனுடைய காலங்களில் இருந்த அந்த இடத்துல போய் அவர் என்ன பண்ணுறாருன்னா, கிணற வெட்டுறார். கிணற வெட்டும்போது அவங்க வந்து இது ஏன் இடம், நீ வந்து இதை தோண்டக்கூடாது, இது ஏன் இடம், எனக்குரியது அப்படின்னு சொல்லி என்னது ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்கான தடை செய்வதற்கான மனிதர்கள் வந்தார்கள். ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் தடுக்கிறவர்கள் வந்தார்கள். ஒரு முறை அல்ல, இருமுறை. ஸோ அது நம்ம எழுதியிருக்கிறத நம்ம வாசிக்கிறோம். ஆனாலும் தடுக்கிறவர்கள் மத்தியிலே தான் தேவன் உங்களுக்காக வாசலை திறப்பார். ஸோ அப்போ அவங்க வந்து ட்ரை பண்ணுவாங்க. உங்களுக்கு வர வேண்டிய அந்த அனுகூலங்களை அவர்கள் தடுக்கலாம். ஹெல்ப் பண்ணுற மனிதர்கள்ட்ட போய் உங்களை பற்றி தப்பாக சொல்லலாம். ஊழியத்துலனாலும் சரி, அல்லது வேலை பார்க்குற இடத்துலனாலும் சரி, உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுற மனிதர்கள்ட்ட போய் இது நீங்கள் அவங்களுக்கு பண்ணாதீங்க, அவங்களுக்கு கொடுக்காதீங்க, அவங்களுக்கு நீங்கள் சைன் பண்ணாதீங்க அப்படின்னு பல காரியங்கள் அவங்க செஞ்சாலும் தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். தேவன் உங்களுக்காக அதை செய்து முடிப்பார். இப்போ யாருமே வரமாட்டாங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க, வருவாங்க. உங்கள் உதவியாளர்களை தடுக்கிறதுக்கு வருவாங்க. ஆனாலும் அனுகூலம் பண்ணுகிறவர்களை தேவன் உங்களுக்கு உருவாக்குவார். தேவனே உங்களுக்கு அனுகூலம் பண்ணுவார். ஸோ அதனால் திறந்த வாசல்னு நமக்கு யாருமே பிரச்சனை பண்ண மாட்டாங்கன்னு நினச்சிடாதீங்க. பிரச்சனை பண்ணுவாங்க, ஆனால் அவர்கள் உங்களை மேற்கொள்ள விட மாட்டார். அவர்களை உங்கள் தலையின் மீது நடந்து போக பண்ண மாட்டார். அது சமாதானத்தின் வாசலாக தான் மாறிச்சு. எதிராளியே இடையூறு பண்ணவனையே தடுத்தவனையே சமாதானம் பண்ணுகிற அளவுக்கு தேவன் காரியங்களை மாற்றினார். ஒன்று சமாதானம் பண்ணுவார், இல்லைன்னா சமாதானம் பண்ணாமே உங்களை விட்டு அப்புறப்படுத்துவார். அது அவருடைய வேலை. ஸோ ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றான். தேவன் உங்களுக்கு திறந்திருக்கிற, அதாவது அனுகூலம் பண்ணுகிற அந்த வாசல் காரியங்கள் இல்லை, அந்த சூழ்நிலைமையில் நீங்கள் 30, 60, 100 மடங்கான ஆசீர்வாதத்தை பெற கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். அவர் ஈசாக்கு வந்து போய் போராடலை, அவர் ஸ்ட்ரகிள் பண்ணலை, கத்தி எடுக்கலை, சண்டை போடலை, கெட்ட வார்த்தை பேசலை. சரி 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 இது வாயிடமா வச்சுக்கப்பா, நான் அடுத்த இடத்துல போய் தோன்றேன். அனுகூலமான வாசல்னா என்னன்னா, நீங்கள் போனால் அங்கே காரியம் நடக்கும். அவன் பண்ணினான்னா, உங்கள் எதிராளி பண்ணுறான்னா அவனுக்கு காரியம் நடக்காது. அதான் மேட்ரு. இப்போ உங்கள் மேலே பொறாமை வர்றதுக்கு காரணம் என்னென்னா, அவன் முக்கி அவன் சம்பாதிச்சாலும் வாழ்க்கையில் மேலே வர முடியாது. ஆனால் நீங்கள் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணாமலேயே நீங்கள் வந்து ஒரு படி மேலே நீங்கள் ஏறிக்கிட்டே வர்றீங்க பார்த்தீங்களா, அதுதான் அவனுக்கு பொறாமை, அதுதான் அவனுக்கு ஸ்டொமக் பர்னிங்காக இருக்குது. ஈசாக்கு பொறுமையாக இருந்தார், வாக்குவாதம் பண்ணலை. வாக்குவாதம் பண்ணினவர்கள் தான் வந்து சமாதானம் பண்ண வந்தார்கள். அவருக்கு ஒரு ரெகோபத்தை கர்த்தர் உண்டு பண்ணினது போல நீங்களும் வாக்குவாதம் பண்ணாதீங்க, அமைதியாக இருங்க. கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார். வாழ்க்கையில் சம்மந்தப்பட்ட அனைத்து காரியத்திலையும் நீங்கள் போனால் காரியம் நடக்கும். நீங்கள் போனால் அதாவது காரியம் சக்ஸஸ் ஆகும், உங்கள் பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகும். இதுதான் வந்து தேவன் உங்களுக்கு அனுகூலம் பண்ணுகிறது. தேவன் உங்கள் கூட இருக்கிறதுங்கிறது வந்து நீ போகிற இடமெல்லாம், கால் வைக்கிற இடமெல்லாம் ஆசீர்வாதம் தான். தாவீதின் திறவுகோலை உடையவர் அவர். அப்படின்னா எல்லாத்துக்கும் சாவி அவர்கிட்ட தான் இருக்குது. எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு அவர்கிட்ட தான் இருக்குது. எல்லா வியாதிகளுக்கும் தீர்வு அவர்கிட்ட தான் இருக்குது. சுகம் அவர்கிட்ட தான் இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சகலவற்றுக்கும் தீர்வு கர்த்தரிடத்தில் இருக்கிறது. மனுஷனை நம்புவதை பார்க்கலாம், உங்கள் சொந்த திறனை நம்புவதை பார்க்கலாம், ஆண்டவரை நம்புங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை செழிக்க பண்ணுவாராக. மே காட் பிளஸ் யூ.